Good morning, children. I am your Maths teacher, Mrs. Manimegle. In 9th standard Maths, today you are all going to learn Algebra exercise 3.3. First of all, let me recap the previous portion now. In last class, you have learnt about value and zeros of a polynomial. Do you remember the value and zeros of a polynomial? Is how to find the value of the given polynomial, and for what value the polynomial will become 0. This thing you have already learnt in the previous section. In today's portion, you are going to learn remainder theorem. That is a new topic. So let me start today's class now. Remainder theorem. If a polynomial p of x of degree greater than or equal to 1 is divided by a linear polynomial x minus a, then the remainder is p of a, where a is any real number. This is the remainder theorem statement. You have to read the remainder theorem and understand what is given here, and then you have to memorize this theorem, because sometimes they may ask state remainder theorem in 2 marks also. So you have to memorize this whole definition. Once again I am reading here. If a polynomial p of x of degree greater than or equal to 1 is divided by a linear polynomial x minus a, then the remainder is p of a, where a is any real number. So in the givenல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. நார்மலாக நம்ம ஒரு வேல்யூவை டிவிஷன் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 5 டிவைடட் பை 2ன்னு கொடுக்குறேன். இப்போ 5 வந்து 2ஆல் டிவிஷன் பண்ணால் நமக்கு வந்து கோஷன்ட் கிடைக்கும், அதே நேரத்தில் ரிமைண்டர் கிடைக்கும். isn't it? This is said to be dividend, this is divisor. இது dividend, இது divisor சொல்லுவோம். இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணும்போது, ஸோ 5 divided by 2 கொடுக்குறீங்க. ஸோ 2 2s are 4, remainder 1 வருது. ஸோ this is said to be quotient and this is said to be remainder. ஸோ ஒரு ஃப்ராக்ஷன் வேல்யூ டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு quotient remainder கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் இது பாலினாமியலில் டிவிஷன் பண்ணும்போது, இப்போ இந்த இடத்துல கண்டிஷன் நமக்கு ஒன்று இருக்குது, ஞாபகம் இருக்கா? இப்போ நீங்கள் இந்த டிவைடண்ட் வேல்யூ ஒன்று டிவைஸரை விட அதிகமாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ரெண்டும் ஈக்குவலாக இருக்கலாம். கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிள் 2 இருக்குது, சேமாக இருக்கலாம், இல்லை இந்த டிவைஸரை விட இந்த டிவைடண்ட் கிரேட்டராக இருக்கணும். ஸோ இதுதான் கண்டிஷன். சேம் கண்டிஷன் இங்கே தியரிட்டிக்கலாக கொடுத்துருக்காங்க. If a polynomial p of x of degree greater than or equal to 1 is divided by a linear polynomial x minus a. இங்கே equal to 1 கொடுத்துருக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, இங்கே லீனியர் பாலினாமியல் சொல்லியிருக்காங்க. லீனியர் பாலினாமியல்னால் என்ன? வேரியபிளோட பவரில் இருக்கிற வேல்யூ உங்களுக்கு டிகிரியை மென்ஷன் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ டிகிரினா ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்காங்கன்னா அந்த பாலினாமியலில் இருக்கிற ஹையஸ்ட் பவர் தான் வந்து டிகிரி. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 3 இருக்குது அப்படின்னா இதில் ஹையஸ்ட் டிகிரி 3. ஸோ டிகிரி ஆஃப் த கிவன் பாலினாமியல் இஸ் 3. அப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். அப்போது இதனோட டிகிரி பாருங்கள், இங்கே எக்ஸ் இருக்குது, ஏ இருக்குது. ஏன்றது ஒரு ரியல் நம்பர் சொல்லிட்டாங்க. ஸோ ஏ ரியல் நம்பர்னு ஆயிடுச்சு. அப்போ எக்ஸ் மட்டும்தான் வேரியபிள், அதனோட பவரில் 1 இருக்கிறதா மீனிங். ஸோ இதனோட டிகிரி 1. அப்போ அதனால தான் இந்த இடத்துல ஈக்குவல் டுன்ற வேர்டு இருக்குது. ஸோ இப்போ டிவைசர் இது, இந்த பாலினாமியல் தான் உங்களுக்கு டிவைடண்ட் ஆயிடுச்சு. அப்போ இந்த டிகிரியை விட இந்த பாலினாமியலோட டிகிரி வந்து 1ஆக இருக்கலாம், இல்லை அதை விட அதிகமாக இருக்கணும். அப்போ தான் டிவிஷன் பண்ண முடியும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மல் டிவிஷனுக்கு நம்ம என்ன ப்ரொசீஜரோ அதே தான் இங்கேயும் உங்களுக்கு. ஸோ ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. I think you understand very well. If a polynomial p of x of degree greater than or equal to 1 is divided by a linear polynomial x minus a, then the remainder is p of a. அப்போனா அப்படி டிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர், ரிமைண்டர் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா p of aன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 6 டிவைடட் பை 2ன்னு கொடுக்குறேன்னா அதனோட ஆன்சர் வந்து 3 வரும். இது கோஷன்ட். ரிமைண்டர் என்னது? 0. ரிமைண்டர் ஆன்சர் 0. கரெக்டாக? இப்போ நம்ம டிவிஷன் பண்ணால் தான் நம்மளால் ஆன்சர் வந்து கோஷன்ட்டும் ரிமைண்டரும் சொல்ல முடியும். அதே மாதிரி பாலினாமியல்லையும் டிவிஷன் பண்ணி கண்டுபிடிக்கிற மெத்தட் இருக்குது. தட் இஸ் இன் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ். அது இன்னும் உங்களுக்கு வந்து அந்த லெசன் போர்ஷன் வரலை. அதுக்கு முன்னாடி ஒரு பாலினாமியலை நார்மல் டிவிஷன் பண்ணாமலே எப்படி ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் இந்த ரிமைண்டர் தியரம். ஸோ இது பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் எக்ஸசைஸ் 3.2 பேஸ் பண்ண இது மாடல்.
ஸோ அதனோட கண்டினியூஷன்றதுனால உங்களுக்கு ஃபஸ்ட்டே இந்த தியரத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி டிவைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ P of Aக்கு என்ன மீனிங் சொல்கிறேன் பாருங்கள். This is the divisor. X minus A is a divisor. First you have to take this divisor and change into polynomial equation. இதுவும் ஒரு polynomial தான். polynomial equation என்ன? அதை எழுதி equal to 0ன்னு கொடுத்தா அதுக்கு பேர் polynomial equation. So this is a number அப்படின்னு கொடுத்தாச்சு. So minus A will comes to right hand side. It will become plus A. So இதனுடைய இந்த given polynomialோடைய root தான் இந்த x equal to A. அதாவது xன்ற place ஏவா மாறணும். ஏன்றது என்ன? ஒரு ரியல் நம்பர். ஸோ எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அந்த பாலினாமியல்னா என்ன? இந்த மாதிரி ஒரு பாலினாமியல் கொடுத்துருப்பாங்க, அதாவது ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பாங்க, அதுதான் பாலினாமியல் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. திஸ் இஸ் அன் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். திஸ் இஸ் செட் டு பி ஏ பாலினாமியல். இந்த பாலினாமியலில் எக்ஸுன்ற பிளேஸ் வந்து என்னவா மாறப்போகுது? ஏவா மாறப்போகுது. ஏ என்னது? ஏ இஸ் அ எனி ரியல் நம்பர், ஏதோ ஒரு ரியல் நம்பர். அப்போ எக்ஸுன்ற பிளேஸில் அந்த நம்பர் மாறணும். அப்போ சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடைக்கும்னு சொல்கிறாங்க பாருங்கள். P of Aன்னு சொல்லியிருக்காங்க. P of Aனா எக்ஸுன்ற பிளேஸ் ஏவா மாறிடுச்சுன்னா இந்த எக்ஸ் பிளேஸ் எல்லாமே நம்பராக மாறிடும் உங்களுக்கு, அதாவது ரியல் நம்பராக மாறிடும். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன ரெடியூஸ் பண்ணால் ஃபைனல் ஆன்சர் என்ன வருதோ அதுதான் வந்து உங்களுக்கு ரிமைண்டர் ஆன்சர். இஸ் இட் கிளியர் சில்ட்ரன்? அண்ட் ரிகார்டிங் திஸ் சம் நோட் இஸ் கிவன். If P of X is divided by X plus A, then the remainder is, this is a polynomial. ஏதோ ஒரு polynomial. இந்த polynomial இந்த லீனியர் பாலினாமியலை டிவைட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்னவா வரும்னு கேட்டிருக்காங்க. ரிமைண்டர்னால் ஒன்றும் இல்லை, இதனுடைய ரூட்டை கண்டுபிடிங்க. இதுக்கு ரூட் கண்டுபிடிச்சா என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு 0. ஸோ பிரிங் திஸ் ஏ டு த ரைட் ஹேண்ட் சைட். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. அப்போ இந்த எக்ஸுன்ற பிளேஸ் என்னவா மாறப்போகுது? மைனஸ் ஏன்னு மாறப்போகுது. ஸோ த ஆன்சர் இஸ் P of minus A. The remainder for this answer is P of minus A. And second Roman, if P of X is divided by AX minus B, then the remainder is, அப்போ இந்த வேல்யூக்கு ரூட் கண்டுபிடிங்க. AX minus B equal to 0. Bring this B to the right hand side. So AX equal to B. Bring this A to the right hand side. X is equal to B by A. So P of B by A will be the remainder answer. So whenever they are giving the dividend value, you have to find the root of the polynomial and substitute the value in the polynomial, then you will get the remainder answer. So third Roman, if P of X is divided by AX plus B, இங்க plus minus இருக்கு, இங்க plus இருக்கு. So same process தான். So minus B ஆகும், A divideக்கு வரும். So the remainder is P of minus B by A will be the final answer. So this is the introduction part. Now let me continue the exercise 3.3. Check whether P of X is a multiple of G of X or not. இங்கே ரெண்டு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. ஒன் இஸ் P of X and another one is G of X. இப்போ என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். Check whether P of X is a multiple of G of X. P of Xும் G of Xும் மல்டிபிள்ஸான்னு கேட்டிருக்காங்க. இதனுடைய வேல்யூ இதுக்கு மல்டிபிளா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மல்டிபிள்னா என்ன? 2 into 3 equal to 6ன்னு கொடுப்போம் இல்லையா? அப்போது இந்த 2க்கு இந்த 3, அதாவது 2 into 3 equal to 6 கொடுக்கும்போது இதனோட மல்டிபிள்ஸா அப்படின்றத கண்டுபிடிச்சா நமக்கு ஆன்சர் வந்துச்சுன்னா என்னது? மல்டிபிள்னு கொடுத்துடலாம். சப்போஸ் 2 into dash equal to 6ன்னு கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஆன்சர் என்ன ஃபில் பண்ணிக்கலாம்? 3ன்னு ஃபில் பண்ணிங்க. சப்போஸ் இது 8ஆக இருந்தால் என்ன ஃபில் பண்ணுவீங்க? ஸோ 2 is a multiple of 8ன்னு கொடுக்க போகிறீங்க. ஸோ 2 4s are 8ன்னு கொடுக்க போகிறீங்க. ஸோ இதனோட மல்டிபிள்ஸ்ன்னும் போது அதை ப்ராடக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் வந்து கரெக்டாக வந்துடுச்சுன்னா அது அதனோட மல்டிபிள்ஸ்ன்னு சொல்லுவோம். சப்போஸ் வந்து 10 இருக்குது, டிவைடட் பை 2ன்னு கொடுக்குறோம் அப்படின்னும் போது நம்ம இதனோட மல்டிபிளா அப்படின்னு கேட்கும்போது 3ன்னு கொடுத்தா இதனோட மல்டிபிளாக பாருங்கள். 2வை எந்த அதாவது 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 10 வருமா? நாட் பாசிபிள். ஸோ இதுவே 5ன்னு இருந்ததுன்னா என்ன வரும் உங்களுக்கு? ஸோ 2 5s are 10. இப்போ 5ன்றது இதனோட மல்டிபிள் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ ப்ராடக்டில் சொன்னாலும் சரி, டிவிஷனில் கொடுத்தாலும் சரி, அதனோட மல்டிபிள் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்பரில் என்ன ப்ராசஸோ அதே தான் இந்த பாலினாமியலும்.
ஸோ அந்த பாலினாமியலில் கொடுத்துருக்கிறதுல பாருங்கள், இந்த வேல்யூ இதுக்கு மல்டிபிளான்னு கேட்டிருக்காங்க. ஸோ மல்டிபிளான்னு கேட்டிருக்கும் போது நம்ம ஃபஸ்ட்டு கிவன் பாலினாமியல் p of x is equal to எடுத்துட்டேன். இது g of x is equal to x minus 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் யூ ஹாவ் டு டேக் த டிவைடண்ட் வேல்யூ. என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிவைட் பண்ண சொல்லி கொடுத்துருக்குற வேல்யூ எடுத்துங்க, டிவைடர் வேல்யூ எடுத்துக்கிறோம். ஸோ அந்த வேல்யூ எழுதி அதனோட ஈக்குவேஷன் பாலினாமியல் ஈக்குவேஷனாக மாற்றிக்கணும். பாலினாமியல் ஈக்குவேஷன் மீன்ஸ் x minus 2 equal to 0 ன்னு கொடுத்துடணும். ஸோ bring this 2 to the right hand side, it will become plus 2. So this is the root of the given polynomial. இப்போது இதனுடைய ரூட் என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரூட் என்னன்னு சேம் ப்ராசஸ். இந்த எக்ஸசைஸில் இருக்கிற ரிமைண்டர் தியரம் பேஸ் பண்ண எல்லா சம்மே இதே மாடல் தான். ஃபஸ்ட்டு டிவைடட் அப்படின்ற என்ன பாலினாமியல் லீனியர் பாலினாமியல் கொடுத்துருக்காங்களோ அந்த பாலினாமியல் எடுத்துங்க, அதை ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஃபைண்ட் அவுட் பண்ண ரூட்டை கொண்டு போயிட்டு கிவன் பாலினாமியலில் அந்த பிளேஸ் ஃபுல்லாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அதை ரெடியூஸ் பண்ணி வர ஃபைனல் ஆன்சர் தான் வந்து உங்களுக்கு ரிமைண்டர் ஆன்சர். isn't it? அப்போ தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ p of x is equal to given polynomial எடுத்திருக்கோம். ஸோ எக்ஸுன்ற பிளேஸ்லாம் என்னவா சேஞ்ச் ஆகணும், என்னோட ரூட் வேல்யூ 2ன்னு சேஞ்ச் ஆகணும். ஸோ எக்ஸ் பிளேஸ் எல்லாமே 2ன்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இங்கேயும் எக்ஸுன்ற பிளேஸ் 2, இங்கேயும் எக்ஸ் பிளேஸ் 2. here also x place will become 2. now 2 cube is 2 into 2 into 2, it will becomes 8. 2 square is 4, 4 into 5 gives 20. ஸோ டேரெக்டாக நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிட்டேன். உங்களுக்கு 4 2s are 8 minus 3. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ இதில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் 2 வேல்யூ இருக்குது, நெகட்டிவ் 2 வேல்யூ இருக்குது. அப்படின்னா நான் பாசிட்டிவ் தனியாக ஆட் பண்ணிட்டேன். 8 plus 8 gives 16. 20 and 3 both are negative. So you have to add and put the minus symbol, it will become minus 23. So final answer is minus 7. One is positive, one is negative. So subtract and put the big number symbol. So final answer வந்து உங்களுக்கு -7 வந்துருச்சு. இப்போ இதனுடைய இது மல்டிபிளா அப்படி இல்லையா அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ மல்டிபிளா இல்லை அப்படின்னா நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு வரக்கூடிய ஆன்சர் ரிமைண்டர் ஆன்சர் 0ன்னு வரணும். இப்போ தான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். 10 divided by 2 அப்படின்னு கொடுத்தேன்னா கோஷன்ட் ஆன்சர் 5, ரிமைண்டர் ஆன்சர் என்ன 0, ரிமைண்டர் ஆன்சர் 0. அப்போது ரிமைண்டர் ஆன்சர் 0ன்னு வந்தால் தான் 5ன்றது 10ஓட மல்டிபிள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ ரிமைண்டர் வந்துச்சு அப்படின்னா இது மல்டிபிள் கிடையாது. கிளியர் ஆகிடுச்சா? ஸோ ப்ராடக்டில் இருந்தாலும் சரி, டிவிஷனில் இருந்தாலும் சரி, நம்மளால் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது இது மாதிரி செக் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைண்டர் ஆன்சர் 0ன்னு வந்திருக்கா பாருங்கள், 0ன்னு வரலை, -7 வந்திருக்கு. ஸோ p of -2 equal to -7 which is not equal to 0, 0ன்னு வரலை. ஸோ x minus 2 is not a factor of p of x. அது ஃபேக்டர் கிடையாது. அது இதனுடைய ஃபேக்டராக இருந்திருந்தால் என்னவா வந்திருக்கும், ரிமைண்டர் ஆன்சர் 0வாக வந்திருக்கும். அது ரிமைண்டர் ஆன்சர் 0 வராதால் இட் இஸ் நாட் அ ஃபேக்டர். ஸோ p of x is not a multiple of g of x. This is the final answer. Second sum, by remainder theorem find the remainder. Remainder theorem யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. You have to find the remainder. When p of x is divided by g of x, p of x ன்னு ஒரு பாலினாமியல், அது g of x ன்ற பாலினாமியலை டிவைட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அந்த ரிமைண்டர் தியரம் ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுங்க. இந்த பாலினாமியல், அதாவது கொடுத்துருக்குற பாலினாமியலோட டிகிரியை விட இந்த லீனியர் பாலினாமியலோட டிகிரி எப்படி இருக்கணும்னா, இதை அதாவது g of x ஓட டிகிரியை விட p of x ஓட டிகிரி அதிகமாக இருக்கலாம், இல்லை ஈக்குவலாக இருக்கலாம். இப்போ இதனோட டிகிரி என்ன 3, இதனோட டிகிரி என்ன 1. அப்போ இது வேல்யூ அதிகமாக இருக்குது, ஸோ டிவைட் பண்ண முடியும் நம்மளால் அப்படின்றது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு யூஸிங் ரிமைண்டர் தியரம். ஸோ நவ் யூ ஹாவ் டு டேக் த வேல்யூ விச் இஸ் யூ ஹாவ் டு டிவைடட். எதால் டிவைட் பண்ண போகிறோமோ அந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ given x plus 1 equal to 0. Now you have changed into polynomial equation. Equal to 0ன்னு போட்டால் அது polynomial equation ஆகிடும். ஸோ 1 comes to the right hand side, it will become -1. ஸோ இது எதனுடைய ரூட்டு, இந்த பாலினாமியல் p of x உடைய ரூட்டு. ஸோ p of x உடைய ரூட்னாவே நம்ம அதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஃபைனல் ஆன்சர் என்ன வருதோ தட் வில் பி த ரிமைண்டர் ஆன்சர். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு செகண்ட் எக்ஸசைஸில் சப்ஸ்டியூஷன் மெத்தட் பார்த்துட்டிங்க. சேம் ப்ராசஸ். இன்னும் ஒன்று நீங்கள் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த வேல்யூ எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. சின்ன ஸ்லைட் சேஞ்சஸ் அவ்வளோதான். ஸோ எக்ஸ் பிளேஸ் வில் பிகம் -1. ஸோ சப்ஸ்டியூட் -1 ஃபார் எக்ஸ் வேல்யூ. எக்ஸுன்ற பிளேஸ் எல்லாமே -1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. பவர் வேல்யூ கொடுக்கும் போது சப்போஸ் நெகட்டிவாக இருந்தால்
bracket கொடுக்கணும். அதை மைண்டில் வச்சுங்க. ஸோ p of minus 1 equal to minus 1 whole cube minus 2 as it is. Here minus 1 whole square minus கொஸ்டினில் என்னென்ன சிம்பிள் இருக்கோ என்னென்ன கான்ஸ்டன்ட் இருக்கோ as it is அப்படியே கொடுங்க. எக்ஸ்ன்ற பிளேஸ் மட்டும் -1 மாற்றுங்க. பவர் வேல்யூ as it is கொடுக்க போகிறீங்க. ஸோ நெகட்டிவ் இருக்கிறதால இங்கெல்லாம் நெகட்டிவ் இருக்கிறதால பவர் வேல்யூ நீங்கள் வந்து கொடுக்கும்போது ப்ராக்கெட் யூஸ் பண்ணி மென்ஷன் ஆகிருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா? ஸோ -1 நெக்ஸ்ட்டு -1 whole cube. -1 whole cubeனும் போது இங்கே பவர் வேல்யூ ஆட் நம்பராக இருக்குது அப்படின்னா ஸோ பவர் வேல்யூ வந்து உங்களுக்கு ஆட் நம்பராக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எத்தனை முறை இதை மல்டிபிள் பண்ணாலும் அந்த வேல்யூ ஆஸ் இட் இஸ் நெகட்டிவாகவே இருக்கும். சேஞ்சஸ் வராது சிம்பிளில். ஸோ 1 வந்து 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு வந்து 1 தான் வரும். பவர் வேல்யூ ஆடாக இருக்கிறதால ஆட்டோமேட்டிக்காக அந்த நெகட்டிவ் சிம்பிள் வந்துடும். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் கூட போட்டு காட்டுறேன். -1 into -1 into -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ 1 எத்தனை டைம் அப்ளை பண்ணாலும் ஆன்சர் 1. ஸோ அதுதான் இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு -1. நெக்ஸ்ட்டு -1 whole square. ஸோ அது +1 ஆகிடும். +1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் கிவ்ஸ் ப்ளஸ். ஸோ 4 அப்படியே வந்துடும். அண்ட் தென் -1. நெக்ஸ்ட்டு -1 2 into 1 gives -2 plus 4 and -1. இதில் நெகட்டிவ்லாம் தனியாக ஆட் பண்ணிவிடுங்க. பாசிட்டிவ் அப்படியே வச்சுக்கோங்க. -1 -2 -1 ஆட் பண்ணிங்கன்னா -4. Here it is +4 and it will become 0. பாசிட்டிவ் நெகட்டிவ் கேன்சல் ஆகிடும். ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு 0 வந்துடும். ஸோ ரிமைண்டர் இஸ் 0. அண்ட் செகண்ட் ரோமன் சேம் மாடல். உங்களுக்கு வந்து ஃபைனலாக சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஆன்சர் என்ன வருதோ அதுதான் உங்களுக்கு ரிமைண்டர் ஆன்சர். அந்த பாலினாமியலை லீனியர் பாலினாமியலை டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ரிமைண்டர் மட்டும் நம்மளால் இந்த சம்மில் கண்டுபிடிக்க முடியும். இஸ் இட் கிளியர் சில்ட்ரன்? செகண்ட் ரோமன் p of x is given and then g of x is given. 4x cube minus 12x square plus 14x minus 3 and g of x equal to 2x minus 1. So take this divided value 2x minus 1 equal to 0. Change into polynomial equation and bring this 1 to the right hand side. It will become +1. Bring this 2 to the right hand side. It will comes to the denominator. So x is equal to 1/2 is the root of p of x. Now what we have to do? Write the polynomial equation and then change the x value by 1/2. x என்ற பிளேஸில் என்னவா சேஞ்ச் ஆகணும்? 1/2 சேஞ்ச் ஆகணும். ஸோ எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் 1/2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1/2. Here also 1/2 whole cube. Here also 1/2 whole square. Here 1/2 and then finally -3. சப்ஸ்டியூஷன் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்ருக்கும். ஸோ இது என்ன எப்படி இருக்குது, இந்த ப்ராசஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாடலில் இருக்குது. நீங்கள் இப்படி கூட ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இதை இப்படி எழுதிக்கலாம் நீங்கள். ஸோ 1 க்யூப் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 1. 2 க்யூப் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 8. 2 into 2 into 2. ஸோ இட் வில் பிகம்ஸ் 8. இங்கே மல்டிப்பிளில் உங்களுக்கு 4 இருக்குது. ஸோ 1 4s are 4, 2 4s are 8. அதுதான் இந்த ஸ்டெப்பு 1/2. Did you understand this? Yes. And then next 1 square is 1 and 2 square is 4. So 1 into 12 gives 12. Denominator 4 வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் 3. And then 1 2s are 2, 7 2s are 14. So answer is 7. Understand ஆயிடுச்சா? Finally -3. ஸோ இயர் போத் ஆர் நெகட்டிவ். ஆட் பண்ணிங்கன்னா -6. ரெண்டுமே நெகட்டிவ் வந்தால் ஆட் பண்ணி மைனஸ் சிம்பிள் போடணும். ஹியர் இட் இஸ் 7. 7 minus 6 gives 1. ஆல்ரெடி 1/2 இருக்குது. ஸோ 1/2 + 1. கிராஸ் மல்டிப்ளிகேஷன். டினாமினேட்டரில் எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா மீனிங். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 1 into 1 1. 1 into 2 gives 2. 2 into 1 gives 2. 1 + 2 is 3. So 3/2 will be the final answer. So the remainder answer is 3/2. Same model, third Roman. I think you itself can try this sum even though I am teaching this. So listen carefully. P of x is equal to x cube minus 3x square plus 4x plus 50. And then g of x is equal to x minus 3. Change this value into polynomial equation and find the root value. So this 3 will comes to right hand side. It will become +3. Now you have to 3 in the given polynomial for x value. So x will become 3.
p of 3 and then 3 cube, here 3 square, here it is 3. Now 3 cube is nothing but 27, 3 square is 9, 9 into 3 gives 27, 4 into 3 12 plus 50, plus 27 and minus 27 will get cancelled, both are positive, so 50 plus 12 gives 62, so the remainder answer is 62. Is it clear, children? And then third sum, same model, no difference. Find the remainder when the given polynomial 3x cube minus 4x square plus 7x minus 5 is divided by x plus 3. This is, you have to divide. So take this as a polynomial equation and find the root value. So bring this 3 to the right hand side, it will become minus 3. So this is the root of p of x. So substitute x as minus 3. x என்ற பிளேஸில் என்னவா மாறப்போகுது, minus 3 மாறப்போகுது given polynomial. So minus 3, here minus 3 whole cube, here minus 3 whole square, here it is minus 3. Minus 3 whole cube means minus 3 into minus 3 into minus 3, then it will becomes minus 27. Minus 3 whole square is 9. So plus into minus gives minus. 7 3s are 21. So minus 5. Again you have to multiple with 3. 27 3 ஓட multiply பண்ணுங்க, minus 81 வந்துரும். minus 27 இருக்கிறதால minus 81 வரும். So 9 into minus 4 gives minus 36. Here as it is same value. All the values are negative. So you have to add and put the minus symbol. If you add this, you will get 143. So negative value கொடுத்துற போறீங்க. P of minus 3 equal to minus 143. Fourth sum. What is the remainder when x power 2018 plus 2018 is divided by x minus 1? So given polynomial இதுதான். அதை நம்ம let p of x ன்னு வச்சிருக்கோம். Let p of x is equal to the given polynomial. Take this x minus 1 linear value, அதாவது divisor நம்ம எடுத்துக்கிறோம். இதான் divisor உங்களுக்கு, அதை எடுத்தாச்சு. அதை polynomial equation மாற்றிட்டோம். ஸோ இந்த 1 இந்த பக்கம் வந்தால் உங்களுக்கு ப்ளஸ் 1 சேஞ்ச் ஆகிடும், அதுதான் அதனுடைய ரூட் வேல்யூன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ 1ன்ற பிளேஸில் என்னவா எக்ஸ்ன்ற பிளேஸில் என்னவா சேஞ்ச் ஆக போகுது, 1 சேஞ்ச் ஆக போகுது. ஸோ எக்ஸ் வில் பிகம் 1, ஹியர் ஆல்சோ எக்ஸ் வில் பிகம் 1. ஸோ பவர் வேல்யூ ஆஸ் இட் இஸ் அப்படியே வந்துடும். 1ஓட பவரில் எத்தனை வேல்யூ எவ்வளோ வேல்யூ இருந்தாலும் 1 வில் பி தி ஃபைனல் ஆன்சர். ஸோ 1 2018 plus 1 gives 2019. ஸோ இந்த பாலினாமியலை இந்த லீனியர் பாலினாமியலை டிவைட் பண்ணால் வரக்கூடிய உங்களுக்கு ஆன்சர் வந்து 2000, ரிமைண்டர் ஆன்சர் வந்து 2019. And then fifth sum, for what value of k is the polynomial p of x 2x cube minus kx square plus 3x plus 10 exactly divisible by x minus 2? என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே ஒரு polynomial கொடுத்துட்டாங்க. இந்த வேல்யூ இந்த polynomial இந்த x minus 2ஆல் எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகுதான். டிவிசிபிள் ஆகுதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்போ டிவிசிபிள் ஆகுது அப்படின்னா என்ன மீனிங், அந்த இடத்துல அதோட ரிமைண்டர் ஆன்சர் 0 அப்படின்றது உங்கள் மைண்டில் ஸ்ட்ரைக் அவுட் ஆகணும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போது. ஸோ அப்போ அதோட ரிமைண்டர் ஆன்சர் 0, அதாவது p ஆஃப் இதனோட ரூட் என்ன வரும் உங்களுக்கு 2ன்னு வந்துடும். அப்போ p ஆஃப் 2 இந்த எக்ஸ்ன்ற பிளேஸ் எல்லாமே நீங்கள் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் ரிமைண்டர் ஆன்சர் 0 அப்படின்ற மீனிங் இந்த கொஸ்டினுக்கு. கிளியர் ஆகிடுச்சா? இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, இந்த கேன்ற பிளேஸில் ஏதோ ஒரு நம்பர் மிஸ் ஆகுதான், அந்த நம்பர் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் த கான்செப்ட். நவ் சேம் மாடல், ஃபஸ்ட் யூ ஹாவ் டு டேக் த டிவைசர். இது டிவைசர் எடுத்துட்டோம், பாலினாமியல் ஈக்குவேஷனை மாற்றிருக்கோம். 2 இந்த சைட் கொண்டு வந்தால் +2 ஆகிடும், அதுதான் அதனோட ரூட் வேல்யூன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த பாலினாமியலில் எக்ஸ்ன்ற பிளேஸில் என்னவா மாற்றணும், 2ன்னு மாற்ற போகிறீங்க. ஸோ எக்ஸ் பிளேஸ் வில் பிகம் 2, ஹியர் ஆல்சோ 2, ஹியர் ஆல்சோ 2. கே as it is, you have to keep as it is, எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க. Here also 2, and then 2 cube is nothing but 8, 2 square is 4, 3 2s are 6, so reduce பண்ணிட்டோம். 2 8s are 16, k into 4 gives 4k, again 6 plus 10 gives 16, இதுவும் positive, then it will become 32 minus 4k. இது exactly divisible சொல்லியிருக்கிறதால இந்த வேல்யூ எதுக்கு ஈக்குவல், 0க்கு ஈக்குவல். அதுதான் இந்த ஸ்டெப் உங்களுக்கு. ஸோ த ரிமைண்டர் இஸ் அப்படின்ற போது 0ன்னு ஆயிடுச்சு. ஸோ ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன் எழுதிட்டோம், ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டோம். bring this 32 to the right hand side, it will become minus 32. both the sides மைனஸ் இருக்கிறதால அது கேன்சல் ஆகிடும்.
இந்த 4 வந்து ஈக்குவலுக்கு அந்த சைட் சேஞ்ச் ஆகும்போது டிவைடுக்கு போக போகுது. ஸோ k equal to 32 divided by 4. If you cancel this, you will get 8. ஸோ k answer is 8. அப்போ அந்த பாலினாமியலில் மிஸ் ஆகிருக்கிற நம்பர் 8. And then last sum. If two polynomials, ரெண்டு polynomial கொடுத்துருக்காங்க. This is first polynomial and this is the second polynomial. 2x cube plus ax square plus 4x minus 12 and x cube plus x square minus 2x plus a. Leave the same remainder. இது ரெண்டுத்துக்குமே ரிமைண்டர் என்னது சேம் சொல்லிட்டாங்க. இதில் 2 ரிமைண்டர் வந்துச்சுன்னா இதுக்கும் 2 தான் ரிமைண்டர். இதில் 5 வந்துச்சுன்னா இதுதான் 5 தான் ரிமைண்டர். சேம் ரிமைண்டர்னு அவங்க இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரிமைண்டர் என்னன்னு சொல்லலை. when divided by x minus 3 எப்போ இது ரெண்டுத்தையும் 3ஆல் டிவிஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் சேம்னு சொல்லிட்டாங்க. அதாவது x minus 3னும் போது அதோட ரூட் வந்து x equal to 3 ஆகிடும். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் a. இந்த இடத்துல ஏன்னு ஒரு வேல்யூ மிஸ் ஆகுது பாருங்கள். ஏன்ற ஒரு நம்பர் மிஸ் ஆகுது. அந்த ஏவை என்னன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் த ரிமைண்டர். அப்போ அதனோட ரிமைண்டர் என்னன்றதையும் கண்டுபிடிக்கணும். ரெண்டு ரிமைண்டரும் சேம் சொல்லிட்டாங்க. அப்போ ரிமைண்டரும் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நவ் டேக் த டிவைசர் இயர். ஸோ டிவைசர் எடுத்தாச்சு. சேஞ்ச் இன்டு polynomial equation. Find the root value. So bring this 3 to the right hand side. So this is the root for p of x as well as g of x. இது first value p of x னு எடுத்திருக்கேன். second value g of x னு எடுத்திருக்கேன். அது ரெண்டுத்துக்குமே இது ரூட்டுன்னு சொல்லியாச்சு. ஸோ அப்போ அந்த லெட்டர்ன்றதை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுதான் இந்த வேல்யூ. ஸோ இப்போ எக்ஸுன்ற பிளேஸ் என்னவா சேஞ்ச் ஆகணும்? 3ஆக சேஞ்ச் ஆகணும் ரெண்டு ஈக்குவேஷனுக்குமே. ஸோ சப்ஸ்டியூஷன் பாருங்கள். ஆல்ரெடி உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு. ஸோ எக்ஸுன்ற பிளேஸ் டேரெக்டாக நீங்கள் 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸ் பிளேஸ் மட்டும்தான் 3 சப்ஸ்டியூட் பண்ணணும். ரிமைனிங்லாம் ஆஸ் இட் இஸ் அப்படியே சிம்பிள் பவர்லாம் அப்படியே வந்துடணும். ஸோ 3 cube answer is 27. 3 square answer is 9. 4 3s are 12. Plus 12 minus 12 get cancel. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 54 வந்துடும். 9 into a gives 9a. இது ஃபஸ்ட் பாலினாமியலோட ஈக்குவேஷன். நமக்கு இதில் ஆன்சர் a தெரியாது. நெக்ஸ்ட் செகண்ட் பாலினாமியல் எடுத்துங்க. அதுக்குமே வந்து எக்ஸுன்ற வேல்யூ 3 தான் கொடுக்க போகிறீங்க. ஏன்னா ரெண்டுத்துக்குமே வந்து டிவைட் பண்ணுற வேல்யூ சேமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் வில் பிகம்ஸ் 3. here it is 3 cube 3 square xன்ற வேல்யூ 3 again a. 3 cube is 27. 3 square is 9. 2 3s are 6. and then subtract பண்ணுங்கள். 9ல் 6 லெஸ் பண்ணால் உங்களுக்கு 3 வரும். இது பாசிட்டிவ். அதோட 27 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 30 கிடச்சிரும். ஸோ 30 + a. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ரிமைண்டர் நம்ம சொல்லுவோம் இல்லையா. q of 3யும் p of 3 தான் ரிமைண்டர். ஃபைனல் ஆன்சர் என்ன வந்திருக்கோ அதான் ரிமைண்டர் சொல்லுவோம். ஆனால் ரெண்டுத்தோட ரிமைண்டர் வந்து ஏவோட சேர்ந்து வருது. நம்பர் நமக்கு தெரியாது. ரெண்டு ரிமைண்டரும் சேம்னா இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணலாமா பாருங்கள். ரெண்டு ரிமைண்டரும் சேம்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ போத் த வேல்யூஸ் ஆர் சேம்னும் போது ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் ஈக்குவலுக்கு கொண்டு வரும். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இஸ் செகண்ட் ஈக்குவேஷன் பிட்வீனில் ஈக்குவல் சிம்பிள். ஏன்னா போத் த ரிமைண்டர்ஸ் ஆர் சேம். ஸோ ஈக்குவேஷன் கொண்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் ஏலாம் ஒரு சைட் கொண்டு வாங்க. bring this a to the left hand side and bring this 54 to the right hand side. The sign will be changed here. 9a less a gives 8a. 30 less minus 54 gives minus 24 because one is positive and another one is negative. You have to subtract and put the big number symbol. Again you have to cancel here. A is equal to minus 24 divided by 8. So it will get cancelled. So answer is minus 3. A ஓட ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஏவோட ஆன்சர் கண்டுபிடிச்சோடனே ரெண்டுத்தோட ரிமைண்டர் சேம் சொல்லிட்டாங்க. நமக்கு வந்து ஆல்ரெடி இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா 30 + a இல்லை 54 + 9a. ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துங்க. ஒன்று p of x எடுத்துங்க இல்லை q of x எடுத்துங்க. ஏன்னா ரெண்டுத்தோட ரிமைண்டர் சேம்ன்றதுனால எதுனாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த இடத்துல வந்து ஈஸியாக இருக்கட்டும்னு செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன். put a is equal to -3 in the equation 2. இதில் ஏன்ற பிளேஸ் -3 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் gives minus. 30 minus 3 gives 27. So the remainder for the given polynomial is 27. A value is -3. So we have find the both a value and the remainder value here. I think you have well understand today's portion, children. Thank you all of you. Have a nice